ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கட்சி சேரா ஆசைக்கூடா சித்திரை புத்திரி அண்ட் இந்த பாட்டுகள் மூலமாக பிரபலமானவர் தான் சாய் அபியங்கர். இவருக்கு பேக் டு பேக் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா கமிட்டாக இருக்கார். அண்ட் அதனாலேயே பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிது. ஏன்னா இவங்களோட ஃபேமிலியே பார்த்திங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்டு உள்ள ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கப்புறம் பிஆர் ஒர்க் பண்ணி தான் இவருக்கு இவ்வளோ படங்கள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சிது. அண்ட் அதுக்கப்புறமா இவரே ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங்னால தான் கிடச்சிது. பென்ஸ் படம் நான் கமிட் ஆன பிறகு அண்ட் அதை மட்டும் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே என்னோடய மியூசிக்கை பற்றி நிறைய வெளியே பேசிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அப்படியே ஒவ்வொரு படமாக எனக்கு வர ஆரம்பிச்சிது. இது இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு. இவர் கூட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவரை பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி இவருக்கு மட்டும் பெரிய பெரிய படங்கள் வருது, சாம் சிஎஸ்க்கு அப்படி வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோக மியூசிக் அவரோட பாட்டியே போட்டு பார்த்திங்கன்னா அந்த சோக மீம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுட்ருந்தாங்க. அண்ட் அதுக்கு சாம் சிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா இப்போ பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாய் அபியங்கர்கிட்ட நிறைய நல்ல பாட்டுகள் இருக்குது அண்ட் நல்ல டேலண்டடான பையன். அண்ட் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. நானும் நல்ல படங்கள் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த வித பொறாமையும் பார்த்திங்கன்னா இல்லை. அவருக்கு பார்த்திங்கன்னா நான் வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னும் நிறைய பேர் நான் தான் காசு கொடுத்து மீம் போட சொல்கிறேன் அப்படின்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் நான் என்னோடய படங்களுக்கே பிஆர் ஒர்க் பண்ணுறதில்ல. அண்ட் இந்த மாதிரியெல்லாம் ஏன் நான் பிஆர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் இது மாதிரி மீம்ஸ் போட்டு அண்ட் எனக்காக மக்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை பார்க்கும்போது அவங்களோட அக்கறை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் சாம் சிஎஸ் சொல்லியிருக்காரு.